ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்னு இதை பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, நீ ஒரு மாசம் பிரெக்னெண்டா இருக்க. பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க. உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு நான் போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு சொல்ல, இல்லங்க எனக்கு 18 வயசு தாண்டி நடந்துட்டு இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா, அவ வயித்துல வளர்ற குழந்தை அவ சொந்த அங்கிளோடது. அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கிறப்ப நான் பிரெக்னென்ட்டா இருக்கத எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு, டாக்டர் இந்த குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல குழந்தை பிறக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, சரி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு அவ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு சின்ன வயசுல நடந்ததுதான் ஞாபகம் வருது. சின்ன வயசுல இவ்ளோ நம்ம கதையோட ஹீரோவும் ஒரே வீட்டுல தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ இவ்ள நல்ல விதமா தான் பாத்துட்டு இருப்பான். ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அண்ணா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அவரு சாவுக்கு இவளோட அம்மா தான் காரணம்னு சொல்லி ஹீரோயினா அப்பையில இருந்தே ஹீரோ டார்ச்சர் பண்ணிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா இந்த குழந்தைய என்னால பெத்துக்க முடியாதே அப்படின்னு இப்ப அவ ஹீரோ கூட ஒண்ணா இருந்தத பத்தி தான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோ அன்னைக்கு போதையில கண்ணு மூடி தெரியாம தான் இவ கூட ஒண்ணா இருந்திருப்பான். ஏன்னா இவ்ளோ ஹீரோவும் ஒரே ஃபேமிலிய சேர்ந்தவங்க. ஹீரோ மட்டும் போதையில இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இவ கூட ஒண்ணா இருந்திருக்க மாட்டான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ அழுதுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் நீங்க மேடம் பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி பணம் எல்லாத்தையும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் இன்னொரு டீட்டெயில் கேட்டேனே அந்த டீட்டெயிலே கண்டுபிடி. அந்த ஹோட்டல்ல என் கூட இருந்த பொண்ணு யாருன்றதையும் கண்டுபிடின்னு சொல்ல, அவனும் ஓகேன்ட்டு இந்த பக்கம் பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் டாக்டரை பார்த்துட்டு வெளியே போயிட்டு இருக்க. சார் அங்க பாத்தீங்களா மேடம் கைனகாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு போறாங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இவன் இதுக்காக டாக்டரை பார்த்துட்டு போனோம். ஒருவேளை பிரெக்னெண்டா இருக்காளான்னு அவன் செம காண்டாயிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட கிளாஸ் ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப அவ கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அவ கூட படிக்கிற பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, இங்க பாத்தியா வந்துட்டா. இவளெல்லாம் எப்படிதான் ஜியான் குடும்பத்துல சேர்த்தாங்கன்னே தெரியல. அந்த குடும்பத்துக்கும் இவளுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா அந்த குடும்பத்துல ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கா. இவங்க அம்மா மாதிரியே இவ்வளவு மிஸ்டர்ஸா போயிருவா போலேன்னு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல நான்சி அப்படின்ற ஒரு பொண்ணு தான் இருக்கா. இப்ப அந்த நான்சி பொண்ணு ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோ ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருப்பா இல்லையா. அப்படி ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்திருப்பா. அவ ஓடி வந்திருக்கும் போது இந்த நான்சி பாத்திருப்பா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, இவன் எங்க ரூமை விட்டு வெளியே ஓடி போறா. அந்த ரூம்ல ஜியாங்ல இருக்காரு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோ இப்படி ஒரு போஸ்ட்ல இருப்பான். அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, அந்த ஜியாங்க்கு பொண்டாட்டி ஆகுற தகுதி எனக்கு தான் இருக்குன்னு அவ அவளோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்ண மாதிரி செட் பண்ணிருப்பா. இவ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ்ள பாத்தீங்கன்னா, இவ ரொம்ப மோசமான பொண்ணு. போக போக இவ யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு இவ்ள பத்தியும் இவளோட அம்மாவை பத்தி தப்பா பேச, இப்ப ஹீரோயின் போய் எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு இவ்ள அரைஞ்சிடுறா. இப்ப இவ இப்படி அரைச்ச உடனே ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு இறந்தவங்களை பத்தி பேசக்கூடாது. இந்த விஷயம் கூடவா உனக்கு தெரியாதுன்னு அவளை பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவை பார்த்த உடனே அவ போய் ஹீரோ பக்கத்துல நின்னுட்டு இவ என்ன அரைஞ்சிட்டா. நான் உங்களோட ஃபியான்சி தானே என்னைய அரைஞ்சிட்டா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் அம்மாவை பத்தி தப்பா பேசினது அவங்கதான். நான் உன்ன வேணும்னு அறையல. அவங்க பேசினதுனாலதான் நான் அரைஞ்சேன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, படிக்க சொன்னா எங்க இடத்துல எல்லாரும் காசி பேசிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி காசிப்லாம் என் ஸ்கூல்ல நடக்க கூடாது. இவங்க எல்லாரையும் பனிஷ்மெண்ட் கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சு வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ இவ்ள பார்த்தவன கார்ல புடிச்சு உட்கார வச்சுட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல, என்னது விடுங்களா? என்ன அங்கிள் தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப அங்கிள்னு கூப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, நீங்க தானே சொன்னீங்க உங்களை அங்கிள்னு கூப்பிடக்கூடாதுன்னு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நான் கேட்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவளோட கழுத்தை பிடிச்சிட்டு உங்க அம்மா ஒரு மிஸ்டர்ஸ் அப்படின்றத மறந்துடாதன்னு சொல்ல, எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. எங்க அம்மா மிஸ்டர்ஸ் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்ல, எங்க அண்ணன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்னு ஹீரோ உங்க அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. ஹீரோக்கு அன்னைக்கு ஒன்னா ஸ்டே பண்ண பொண்ணுதான் ஞாபகம் வருது. அந்த பொண்ணோட முதுகுல ஏதோ ஒரு பர்த் மார்க் மாதிரி இருக்கும். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பணத்த வச்சுக்க. உனக்கு என்னென்ன தேவையோ வாங்கிக்க. ஏன்னா நீ இப்ப இருக்கிறது என் குடும்பத்தோட கண்ட்ரோல்லன்னு சொல்ல, அவ எதுவும் வாங்காம அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கா. அவ கூட படிக்கிற பையனை பாத்தீங்கன்னா, இந்த புக்ஸ கூட நான் வச்சுக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒரு நாள் டின்னருக்கு போலாம்னு அவகிட்ட பேசிட்டு இருக்கா. அத ஹீரோ பாத்துடுறான். அத பார்த்தவொடனே இவனுக்கு செம காண்டாயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தேன்ல. அந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க பாஸ் அத நான் அரேஞ்ச் பண்றேன்னு அவனு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா.
இருக்கா. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, ஃபோனு பார்க்க ரொம்ப பழைய மாடல் மாரி இருக்கு. ஆனாலும் இத நான் சரி பண்ணிட்டேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க் யூ. கண்டிப்பா இந்த உதவிய மறக்க மாட்டேன்னு இவ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல அவ ரூம்ல உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் வெளிய எடுத்துட்டு போறாங்க. என்னடான்னு பார்த்தா, அவளோட வீட்டுக்கு இந்த பொண்ணு தான் வந்திருக்கா. இப்ப அந்த பொண்ணு வந்து, "என்ன பார்க்குற? நான் உன் அங்கிள கல்யாணம் பண்ணிக்க போறேன். சோ இந்த வீட்ல எனக்கு உன்னோட ரூம் தான் ரொம்ப புடிச்சிருந்தது. அதனால தான் உன் திங்ஸ்லாம் எடுத்து வெளிய போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீ வேலைக்காரங்க தங்குற ரூம்ல தங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க." ஹீரோயினும் வேலைக்காரங்க தங்குற ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்தோம்னா, அந்த வீட்ல வேலை பார்க்குற லேடிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அவங்க ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்தவுடனே, இவங்கள பார்த்தீங்கன்னா, மேடம் வேலைக்காரங்க ரூமுக்கு மாறிட்டாங்கன்னு சொல்ல, அவ எங்க தங்குனா எனக்கு என்னன்னு ஹீரோ அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, எனக்காக இந்த இறால் எடுத்து குடுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் எடுத்து குடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்தவுடனே ஹீரோயினுக்கு லைட்டா பொறாம வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "இந்தா மீனு சாப்பிடு" அப்படின்னு சொல்ல, "இல்ல எனக்கு மீன்னா பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு, இவ அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அவளுக்கு வாமிட் வர்ற மாரி இருக்கு. அத பார்த்தவொன்னே அவ வாமிட் எடுக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கா. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, மேடம்க்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்ல. இப்படிதான் வாமிட்டா வந்துட்டு இருக்குன்னு சொல்ல, "ஓ! அதனால தான் வாமிட் வருதா? நான் கூட பிரெக்னன்ட்டா இருக்காளோன்னு நினைச்சேன்னு" இவ பத்தி வச்சு விட, ஹீரோக்கு ஒரே டவுட்டு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்க்கறதுக்காக தான் போறான். இப்ப அவள பார்த்து, "உனக்கு என்னாச்சு உடம்புக்கு? ஏன் வாமிட் பண்ற? நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நான் ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால எனக்கு அந்த சாப்பாடு ஒத்துக்கல. அவ்வளதான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "வா டாக்டர பார்க்க போலான்னு" ஹீரோ அவள அங்க இருந்து புடிச்சிட்டு போகலான்னு பார்க்க, இவ வரமாட்டேங்கிறா. "என்ன விடுங்க. நான் எதுக்காக உங்க கூட வரணும்?" அப்படின்னு சொல்ல, "உன்ன பார்த்துக்கிறது என் குடும்பம். உனக்கு ஏதாவது ஒண்ணா நான் தானே பொறுப்பேத்துக்கணும். ஒழுங்கா வான்னு" சொல்ல, எனக்கு உண்மையாவே எதுவும் ஆகல. சாப்பாடு சாப்பிட்டா தான் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்துட்டு ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து என்ன நல்ல விதமா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அப்ப அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்கிறப்ப அவங்க எனக்காக செலவு பண்ண பணத்த நான் திரும்ப குடுக்குறது தான் நல்லதுன்னு, இப்ப ஹீரோயின் அவளோட கார்ட எடுத்துட்டு ஹீரோவ பார்க்கலான்னு ரூமுக்கு வந்துட்டு இருக்க. அந்த ரூமுக்குள்ள இவ்ளோ ஹீரோவும் தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளுடைய ட்ரெஸ்ஸ கழட்டலாம் அப்படின்ற மாரி ஒரு போஸ்ல நின்னுட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "எதுக்காக வந்த? இந்த இடத்த விட்டு போ" ன்னு ஹீரோயின வெளிய அனுப்ப, அவள அந்த ரூம விட்டு வெளிய போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன் ட்ரெஸ்ஸ கழட்டு" அப்படின்னு சொல்ல, இத ஹீரோயின் கேட்டுர்றா. இத கேட்ட உடனே இவள பார்த்தீங்கன்னா, இவரு உண்மையாவே அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லன்னு யோசிச்சுட்டு, அவ இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. இந்த சைடு அந்த பொண்ணு அவளோட கோட்ட கழட்டுறா. என்னடான்னு பார்த்தா, அவ முதுகுல ஒரு பர்த் மார்க் இருக்கு இல்லையா? அந்த பர்த் மார்க் அவளோட முதுகுல இல்ல. அத பார்க்கறதுக்காக தான் ஹீரோ ட்ரெஸ்ஸ கழட்ட சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இந்த வீட்ட விட்டு போயிருன்னு சொல்ல, "ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் என்ன வெளிய அனுப்புறீங்கன்னு?" சொல்ல, "இங்க பாரு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக காம்பன்சேஷனா பணம் வேணாலும் குடுத்துடுறேன். இந்த இடத்த விட்டு போன்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த ரூம விட்டு வெளிய வந்து அவனோட அசிஸ்டன்ட்க்கு தான் கால் பண்றான். இவ அவனுக்கு கால் பண்ணி, "சர்வேலன்ஸ் செக் பண்ணியா இல்லையா? எனக்கு உடனே அந்த சர்வேலன்ஸ் வேணும்னு" சொல்லிட்டு இருக்க. "பாஸ் நானும் செக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே கிடைச்சிரும்னு" அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. இப்ப அவ ஹீரோவ பார்த்து, "இந்தாங்க இந்த கார்ட்ல ரூ. 80,000 இருக்குன்னு" சொல்ல, "எதுக்கு இந்த கார்டுன்னு?" ஹீரோ கேட்குறான். "இத்தன வருஷம் என்ன பார்த்துக்கிட்டீங்களே, அதுக்கான மொத்த செலவு ரூ. 15,00,000. நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்த பணத்தெல்லாம் உன்னால குடுக்க முடியும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்ட விட்டு வெளிய போயிருவேன்னு" சொல்ல, "எதுக்காக இந்த வீட்ட விட்டு வெளிய போகணும்னு ஆசைப்படுற? உங்க அம்மா மாரி யாருக்காவது மிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "யார் கூடயோ டேட் பண்றதுக்காக தானே வெளிய போற. உண்மைய சொல்லுடி" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்குன்னு தனி வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைய நான் வாழ ஆரம்பிக்க போறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் அண்ணன் செத்து போனதுக்கு காரணம் உன்னோட அம்மா தான். அது எல்லாத்துக்கும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். பாரு இந்த ஃபோட்டோவ. எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம் உங்க அம்மாவால இப்படி சீர்குலைஞ்சு போயிருக்கு. அது எல்லாத்துக்கும் நீ அனுபவிக்கணும்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்தவுனே இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ வேலை பார்க்குற இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கா. இவள பாத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ உள்ள வந்த உடனே அவளோட மேனேஜர் பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு உனக்கு நைட் ஷிஃப்ட் போடலான்னு இருக்கேன். உனக்கு ஓகேவாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவன் பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு தலை சுத்துது. என்னடான்னு பார்த்தா, அந்த ஆளு அவன் ரூமுக்குள்ள ஏதோ ஒரு ஊதுபத்தி மாரி வச்சிருக்கான். அந்த ஊதுபத்தி மயக்கம் வர்றது போல. இப்ப அத பார்த்த உடனே அவ அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்க, "எங்க ஓட பாக்குற? நான் நெனச்சா நீ எனக்கு சொந்தமாகி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன பாத்தீங்கன்னா, இவ கூட தப்பா நடந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த ஹோட்டல் ரூமுக்கு வெளிய ஹீரோ, இந்த பொண்ணு, அசிஸ்டன்ட்ன்னு எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இந்த ஹோட்டல்ல வேலை கிடைச்சதுக்கு காரணமே ஹீரோ தான். இப்ப அவங்க எல்லாரும் இப்படி நடந்து வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கத்துற சவுண்ட் கேக்குது. இவள பாத்தீங்கன்னா, "என்ன விட்டு என்ன எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவ கத்துற சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோ உள்ள வந்து பாக்குறான்.
இவ உள்ள வந்து பார்க்கும்போது அவ முதுகுல பர்த் மார்க் இருக்கிறதையும் சேர்த்து பாத்துறான். அத பார்த்த உடனே அன்னைக்கு நைட் இவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணது ஞாபகம் வந்து, அப்படின்னா நம்ம கூட ஒண்ணா ஸ்டே பண்ணது இவ தானா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ அவள காப்பாத்த பார்த்தா அவ கையில பிளட் வந்துட்டு இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ச்சே, போட்ட பிளான்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்ற மாரி இந்த பொண்ணு போயிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருக்க. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு 1 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொல்ல, என்னது 1 மந்த் பிரெக்னன்ட்டான்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப இவன் இப்படி பக்கத்துல நின்னுட்டு இருக்க. இவன் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறான். இப்ப கண்ண முழிச்சு பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, 1 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கதா டாக்டர் சொன்னாங்க. உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பிரெக்னன்சிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உங்க வேலை ஏதோ அத மட்டும் பாருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. லாஸ்ட் மந்த் அந்த ஹோட்டல்ல நீ தானே வந்த. நீ தானே என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது இது உங்களோட குழந்தையா இருக்குன்னு கேட்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது உங்களோட குழந்தை கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்து அவ முதுகுல உள்ள பர்த் மார்க்க பாக்குறான். இந்த பர்த் மார்க் எந்த பொண்ணு கூட இருக்கோ, அந்த பொண்ணு கூட தான் நான் ஸ்டே பண்ணேன்னு சொல்ல, நான் சின்ன வயசுல இருந்து உங்க கூட வளர்ந்திருக்கேன். எனக்கு தெரியாம நெறைய தடவ என்ன நீங்க ஒளிஞ்சு பார்த்திருக்கலாம். அதனால உங்களுக்கு அது ஞாபகம் வந்திருக்குன்னு இவ சொல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ? இந்த குழந்தையோட அப்பா யாரு? ஒழுங்கா உண்மைய சொல்லுன்னு சொல்ல, அந்த உண்மைய உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த குழந்தை என்னோட குழந்தை. இந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்ன்னு சொல்ல, ஒழுங்கா வாடி, விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கன்னு ஹீரோவோட கைய புடிச்சு இவளுக்கு அபார்ஷன் பண்ண கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்கள கூட்டிட்டு போறாங்க. இப்ப இந்த சைடு அபார்ஷனுக்காக எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, யாராவது கிட்ட வந்தீங்கன்னா குத்தி கொன்றுவேன். கிட்ட வராதீங்கடா அப்படின்னு இவ எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோவ பாக்குறதுக்காக வரான். இவன் வந்து பாஸ் மேடம்க்கு அபார்ஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா மேடமும் அந்த டேட்ல இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்களான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியலன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின பாக்குறதுக்காக போறான். அங்க போய் பார்த்தா இவ கத்திய வச்சு, நானே எனக்கு குத்திக்குவேன் யாரும் கிட்ட வராதீங்கன்னு மிரட்டிட்டு இருக்க. ஹீரோ அந்த கத்திய புடுங்கிடுறான். ஏய் கண்ணு முன்னாடி செத்து போகலான்னு பாக்குறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ சாகுறதுனா கூட என் பெர்மிஷனோட தான் சாகணும்னு ஹீரோ அவள அங்க இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, உன் வயித்துல உள்ள குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லாம, அவன இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்ப மாட்டேன்னு ஹீரோ அவள ரூம்ல போட்டு ப்ளீஸ் கதவ திறங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு இவன் இந்த பக்கம் கதறிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ அவனோட ஸ்டடி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, அவன் கையில உள்ள காயத்துக்கு மருந்து போட்டுட்டு, பாஸ் அவங்கள பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. உங்களுக்கு அவங்க மேல அவ்ளோ காதலா அப்படின்னு சொல்லி கேட்க, தேவையில்லாம பேசாத. அவளால தான் என் குடும்பம் வீணானுச்சு. அதுவும் அவங்க அம்மாவால என் ஒட்டுமொத்த சந்தோஷமா போயிடுச்சு. அவள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அவளுக்கு இந்த தண்டனைலாம் பத்தாது. இத விட பெரிய தண்டனையா குடுக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப வீட்ல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, சார் மேடம் ரூமுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பேச்சு மூச்சு இல்லன்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப பதறி போயிட்டு ஹீரோயின பாக்க போறான். அங்க போய் பார்த்தா டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லபடியா இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால தான் மயக்கம் போட்டுருக்காங்க. பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போக, ஹீரோக்கு இவள பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? அவங்க அம்மா பண்ண தப்புக்காக இவன் மேல கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்ப டாக்டர் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு சாப்பிடாம இருந்து உன்ன நீயே கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. ஒழுங்கா சாப்பிட்டேன்னா, உன்ன ஸ்கூலுக்கு அனுப்புவேன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, தனியா ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அவள பார்க்கறதுக்கு வீட்ல வேலை பார்க்கிறவங்க தான் வராங்க. "மேடம் சாப்பிடாம இருந்து உடம்ப கெடுத்துக்காதீங்க. சார் தான் உங்கள வெளிய அனுப்புறேன்னு சொல்ட்டார்ல. சாப்பிடுங்க கண்டிப்பா வெளிய அனுப்புவாருன்னு" இவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவன் அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவ காலேஜுக்கு போகும்போது அவள பாதுகாக்கிறதுக்காக பாடி கார்ட் கூடவே போணும்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு ஒரு ஆள் கால் பண்ணி, "சார் சர்வேலன்ஸ்ல நான்சியோட போட்டோ மட்டும் தான் கிளிக் ஆயிருக்குன்னு" சொல்ல, இப்ப அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றான். அவன் கிட்ட சொன்ன உடனே, "உண்மையாவா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா சார். அவங்களோட போட்டோ மட்டும் தான் ரூம விட்டு வெளிய வந்த மாரி இருக்கு. மத்தபடி எந்த போட்டோவும் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த நான்சி கேட்டுறா. இப்ப அந்த நான்சி பார்த்தீங்கன்னா, "நீ என் மேலயே சந்தேகப்படுறியா? அதனால தான் இன்வெஸ்டிகேட் பண்றியான்னு" கேட்க, "நான் உண்மை என்னன்றத தெரிஞ்சுக்க விரும்பினேன். அவ்வளவுதான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இந்த கார்டு எனக்காக தான் குடுத்த. என் புருஷன்ற அங்கீகாரத்துல குடுத்தேன்னு நெனச்சேன். ஆனா என் மேல சந்தேகப்பட்டு குடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இத நீயே வச்சுக்கன்னு" அவ நல்லவ மாரி பேசிட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, உண்மையாவே நான் தான் குழம்பி போயிட்டு இருக்கேனோ! என் ரூம்ல இருந்தது நான்சி தானா? அவ இல்லையா? அப்படின்ற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இந்த நான்சி வெளிய வந்து, கண்டிப்பா அவளுக்கும் உனக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப் தெரியறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு அவ யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் அவ ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த வேலைக்கார லேடி பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க. நீங்க போய் பேசினா சார் கண்டிப்பா மனசு மாறிருவாரு. அவர நெனச்சா நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. சாப்பிட்டு நிம்மதியா இருங்கன்னு" சொல்ல, இப்ப அவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மருந்து எடுத்துட்டு ஹீரோவ பாக்க தான் போறா. அவன் கையில அடிபட்டிருக்கும் இல்லையா? அதுவும் இவளால தான் யோசிச்சு, இவ மருந்து எடுத்துட்டு போய் கதவ தட்டிட்டு இருக்க. அந்த ரூமுக்குள்ள இந்த நான்சி தான் இருக்கா. இப்ப அவ இவளோட வாய்ஸ கேட்ட உடனே, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டாதீங்கன்னு" இவ ஒரு மாரி பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறத கேட்ட உடனே
மறுபடியும் ஹீரோவ இவளே தப்பா புரிஞ்சுக்கிட்டு, இவர் இப்படி இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு, அவன் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு இவ்ள பாத்தீங்கன்னா, "உன்ன கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன்ல" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ தான் ரூமுக்குள்ள வரான். இவன் இப்படி உள்ள வர்றதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.